ஹலோ மக்களே, நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அங்க உங்கள மாதிரியே பல மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரையுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது. அப்ப உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? வாய் வரைக்கும் வர வேண்டிய வார்த்தை தொண்டையோட நின்னுட்டு ஹார்ட் படபடன்னு அடிச்சுக்குதா? கையெல்லாம் வேர்த்து போகுதா? திடீர்னு உங்களை யாராவது கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு அதுக்கு சரியா பதில் தெரிஞ்சாலும் நமக்கு எதுக்கு வம்பு? அடுத்த டைம் கேட்டா சொல்லிக்கலாம்னு நினைச்சு உங்க வாய்ப்பை தவற விடுறீங்களா? இத நம்மள பல பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல்ல, காலேஜ்ல டீச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரெக்டா நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம். தப்பா இருந்தா யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருக்கும். அதனாலயே சொல்லாம விட்டுருவோம். அதுலயும் இன்னும் சில பேர் கரெக்டான ஆன்சரையே டீச்சர் கிட்ட சொல்லாம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட் அதே ஆன்சரை டீச்சர் கிட்ட சொல்லி கிளாப்ஸ் வாங்கி மாஸ் காட்டுவா. இப்படிதான் பல பேர் தன்னோட கூச்சப்படுற ஹேபிட்னாலேயே தனக்கு வர வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா உங்க ஷைனஸ துரத்தி அடிக்கக்கூடிய 10 ஈஸியான ஹேபிட்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். இத மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க தயக்கமெல்லாம் டோட்டலா காணாம போயிடும். எல்லாருக்கும் நீங்க இன்ஸ்பைரிங்கா தெரிவிங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணாம 10 ஹேபிட்ஸையும் ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஹேபிட் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஷைனஸ். உங்க கூச்சத்தை விரட்டி அடிக்கணும்னா அது எங்க இருந்து வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஷைனஸ் அப்படின்றது வெறும் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல. அதுக்கும் மேல பேசுறதுக்கு பயப்படுறது, மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு பயப்படுறது, தோத்துட்டா என்ன பண்றது, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு பயந்துட்டே இருக்கிறது மாதிரி பல வழிகள்ல உங்களுக்கு வெளிப்படும். அது மாதிரி உங்களுக்கு என்ன ரீசன்னால அந்த கூச்சம் வருதுன்னு யோசிங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு நீங்களே இந்த கொஸ்டின்ஸ கேளுங்க. நான் எந்த நேரத்துல அதிகமா வெக்கப்படுறேன்? ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து வெக்கப்படுறேனா, இல்ல அந்த சிச்சுவேஷனால வெக்கப்படுறேனா, இல்ல மத்தவங்க என்னைய ஏதாவது சொல்லிருவாங்கன்னு வெக்கப்படுறேனா, என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாததுதான் இதுக்கு காரணமானு யோசிச்சு உங்க ஷைனஸ் எதனால வருதுன்னு கண்டுபிடிங்க. ரீசனை கண்டுபிடிச்சிட்டாவே அதை ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி சைனஸ் வர்றதுக்கு காரணம் சோசியல் ஆன்சைட்டி தான். அது மேபி பாஸ்ட்ல உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா உங்களுக்கு வந்திருக்கலாம். சின்ன வயசுல உங்களை யாராவது கிண்டல் பண்ணி இருக்கலாம், இல்ல உங்க பேரண்ட்ஸ் உங்களை திட்டி இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னு பேசும்போது உங்களுக்கு எல்லாமே மறந்து போய் இருக்கலாம். இப்படி உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். அத ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காரணத்தை தெளிவா கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியும். அடுத்து ஹேபிட் நம்பர் 2, ஸ்டார்ட் ஸ்மால். ஃபர்ஸ்ட் என்ன ரீசனால உங்களுக்கு ஷைனஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதை ஓவர் கம் பண்றதுக்கு சின்ன சின்ன வழிமுறைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, புது ஆட்கள் கிட்ட பேசுறது உங்களுக்கு ஷையா இருக்குன்னா டெய்லி மினிமமா ஒருத்தங்க கிட்ட சின்னதா ஸ்மைல் பண்ணி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் கிட்ட இத பண்ணலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் நீங்க இத கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். மத்தவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் அதிகமாகும். பேசணுன்றதுக்காக வளவலன்னு பேசிடாதீங்க, கேஷுவலா பேசுங்க. பேசுறப்ப ஐ கான்டாக்ட மெயின்டைன் பண்ணுங்க. ப்ராப்பரான பாடி லாங்குவேஜே வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அடுத்து ஹேபிட் நம்பர் 3, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நிறைய மக்கள் ஷையா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள் தான். மத்தவங்க என்னைய பார்த்து என்ன நினைப்பாங்கன்ற எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒல்லியா இருக்கேன், நான் ரொம்ப குண்டா இருக்கேன், எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு உங்களை நீங்களே குறைவா நினைக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே யூனிக்கானவங்க தான். எல்லாருமே எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் கிடையாது. உங்களை பத்தி யாராவது நெகட்டிவா சொன்னா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்களை குறை சொல்ற அளவுக்கு யாரும் இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. சோ மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிற உலகத்துல உங்களை பத்தி பேசி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் நேரமே இல்ல. சோ மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு உங்க நேரத்தையும் திறமையையும் வீணாக்காம உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 4, பிராக்டிஸ் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மிரர். ஷைனஸ போக்குறதுக்கு ஒரு ஈஸியான வழி கண்ணாடி முன்னாடி நின்னு உங்ககிட்ட நீங்களே பேசுறது. பேசுறப்ப உங்க பாடி லாங்குவேஜையும் எக்ஸ்பிரஷன்ஸையும் நல்லா கவனிங்க. இது மத்தவங்க கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ கொடுக்கும். பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நான் கான்பிடென்டா இருக்கேன், என்னால எல்லார்கிட்டையும் ஈஸியா பேச முடியும்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நீங்க ரிப்பீட்டடா இத ஃபாலோ பண்ணும்போது அதுதான் ரியல்னு உங்க பிரெயின் நம்பும். உங்க கான்பிடன்ஸும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஹேபிட் நம்பர் 5, டெவலப் சோசியல் ஸ்கில்ஸ். சோசியல் ஸ்கில்ஸா என்ன புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா?
பேசுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் தாங்க சோசியல் ஸ்கில்ஸ். மத்தவங்க பேசுறப்ப காது கொடுத்து கேக்குறது, பேசுறப்ப மைல்டா ஸ்மைல் பண்றது, ஐ கான்டாக்ட மெயின்டைன் பண்ணி பேசுறது மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கோங்க. இத நீங்க பேசுறப்ப கான்சியஸா ஞாபகம் வச்சு பண்ணுங்க. உங்க பாடி லாங்குவேஜ வச்சு ஒருத்தங்களை ஈஸியா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து ஹேபிட் நம்பர் 6, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்க ஷைனஸ்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். கூச்ச சுபாவத்தை நீங்க மாத்தணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். கூட்டத்தை பார்த்தா எனக்கு பயம் பான்னு ஒதுங்கி இருந்தீங்கன்னா எதுவுமே மாறாது. உங்களை நீங்களே கூட்டமான பிளேஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கோங்க. மக்கள் அதிகமா கூடக்கூடிய செமினார்ஸ், கிளப்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. அதுவே உங்க ஷைனஸ்ல இருந்து உங்களை வெளியே வர வைக்கும். அடுத்து ஹேபிட் நம்பர் 7, ப்ரிப்பேர் ஃபார் சோசியல் சிச்சுவேஷன்ஸ். கூட்டத்துல பேசுற மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். 4 பேர் முன்னாடி பேசணும்னாவே அதுக்கு பயந்துட்டு ஒதுங்கி இருக்கிறதா அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கூச்சப்படாம இருக்கணும்னா எப்பவுமே அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தயாரா இருங்க. ஒரு சில முக்கியமான விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்றது, சின்ன சின்ன கதைகளை சொல்றது மாதிரி பேசிக்கான விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களை அந்த மாதிரி ஆக்வர்டான சிச்சுவேஷன்ல ஷை ஆகாம வச்சுக்க உதவும். அடுத்து ஹேபிட் நம்பர் 8, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் நாட் அதர்ஸ். ஷையாவே இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனா கூட இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தான் முதல்ல யோசிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஹேபிட்டை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுங்க. இங்க உங்களை ஜட்ஜ் பண்றது மட்டுமே எல்லாருக்கும் வேலை கிடையாது. மத்தவங்க யோசிக்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் நிம்மதி போகும். சோ உங்க மேல முதல்ல கவனத்தை செலுத்துங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 9, லேர்ன் ஃப்ரம் கான்பிடென்ட் பீப்புள். சில மக்கள் எல்லா நேரத்திலயுமே கான்பிடென்டா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சப்பமேட்டர் சால்ட் வாட்டர்னு பக்கா கேஷுவலா பேசுவாங்க. எப்படி அவங்கனால மட்டும் இப்படி பேச முடியுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் ஷை ஆகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பிராக்டிஸ் பண்ணனதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களால என்ன கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கோங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியரை நோட் பண்ணுங்க. அத கூட உங்க கான்வர்சேஷன்ல உங்க ஸ்டைல்ல நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹேபிட் நம்பர் 10, பி பேஷண்ட் அண்ட் கீப் பிராக்டிசிங். கூச்ச சுபாவத்தை விடணும்னா அது ஒரே நாள் நைட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் பண்றப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்களால இருக்க முடியாம கூட போகலாம். ஆனா அதுக்காக வருத்தப்பட்டுட்டு உங்க முயற்சியை கைவிட்டுடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிக்கும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓவரா பிரஷர் போட்டு பண்ணணும்னு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன எல்லா ஹேபிட்ஸையும் உங்க லைஃப்ல கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறது தான் இங்க பல பிரச்சனைகளுக்கு காரணமாவே இருக்கும். பயம், பதட்டம், ஷைனஸ்னு பல பிரச்சனைகள் உருவாக காரணமாவும் இருக்கு. இத நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ராஜாராணி மூவிய வச்சு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நயன்தாரா அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த சிச்சுவேஷனால எமோஷனலா அஃபெக்ட் ஆகி பேசாம இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஆரியாவும் நஸ்ரியாக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எமோஷனலா அஃபெக்ட் ஆகி இருப்பாரு. ஆனாலும் 2 பேருமே அவங்க பாஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப மூவ் ஆன் பண்ணனதுனாலதான் கிளைமேக்ஸ்ல ஹாப்பியான லைஃப ஸ்டார்ட் பண்ணனாங்க. பாஸ்ட்ல நடந்த கெட்ட விஷயங்கள்னால நம்ம லைஃப் என்னைக்குமே முடிஞ்சு போறது கிடையாது. ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துட்டாவே போதும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்திக்க முடியும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி உங்க கூச்ச சுபாவத்துல இருந்து வெளியே வந்து புது வாய்ப்புகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.